வணக்கம். தமிழகத்தில் தீண்டாமை வன்கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன. எங்கு பார்த்தாலும் பட்டியலின மக்கள், பெண்கள், மாணவர்கள் தீண்டாமை வன்கொடுமைகளால் பாதிக்கப்படுகின்றன. அதற்கெல்லாம் உச்ச வைத்தது போல தமிழகத்திலே திருச்சியிலேயே துப்பாக்கி தொழிற்சாலையிலே பெரிய தீண்டாமை வன்கொடுமை நடந்து கொண்டிருக்கின்றது. துப்பாக்கி தொழிற்சாலையின் எஸ்சி பிரிவு தலைவர் ரமேஷ்குமார் அவர்கள், அவர் மிகவும் சிறப்பாக செயல்படுகிறார். அங்கு நடக்கின்ற தீண்டாமை கொடுமைகளுக்கு எல்லாம் குரல் கொடுக்கின்றார். இடஒதுக்கீடை நிலைநிறுத்திட பாடுபடுகின்றார் என்பதற்கான காரணங்களால் அவருடைய ப்ரொமோஷன்ஸ் கடந்த 15-20 வருடங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டு மெமோமில் மெமோவாக குறிக்கப்படுகின்றன. எல்லாமே ஃபால்ஸ் கேஸு. எந்தவித ஒரு உண்மையும் இல்லாமல் அவர் அந்த இயக்கத்தில் பட்டியலின மக்களுக்காக, இடஒதுக்கீட்டுக்காக பாடுபடுகிறார் என்கின்ற ஒரே காரணத்திற்காக அவருடைய பதவி உயர்வை நிறுத்தி வைத்திருக்கிறது நிர்வாகம். அது மிகவும் கண்டிக்கத்தக்கது. அதற்காக இன்று டெல்லியில் தேசிய பட்டியலின ஆணையத்தின் சேர்மன் மற்றும் உறுப்பினர் ராமச்சந்திரன் அவர்களை நேரில் சந்தித்து இது குறித்து அவர்களிடம் விளக்கி இருக்கின்றோம். அவர்கள் இந்த விஷயத்தில் தலையிட்டு இதற்கு நீதி வழங்க வேண்டும். அவர்கள் கண்டிப்பாக அடுத்த முறை சென்னைக்கு வரும்பொழுது அங்கு சென்று என்ன நடக்கின்றது என்ற விசாரணை நடத்தி உரிய சமூக நீதி பெற்றுத்தர வேண்டும். பாதிக்கப்பட்ட அந்த SC/ST தலைவர் ரமேஷ்குமார் அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். அவருடைய பதவி உயர்வு உறுதி செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கின்றோம். அவர்களும் உடனடியாக இதில் தலையிட்டு இதில் என்ன உரிய விசாரணை நடத்தி இதை நீதியை வென்றெடுப்பதற்கான உறுதிமொழி அளித்திருக்கின்றார்கள். வேற ஏதாவது கேள்விகள்? தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இதுல வந்து ஆல்ரெடி இதுல வந்து நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். 2-3 தடவை கம்ப்ளைண்ட் கொடுத்த எந்த விதமான அதுல வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கப்படலை. குறிப்பாக சொல்ல போனா தமிழ்நாட்டில் வந்து எவ்வளவோ ஜாதி வன்கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு. போன வருஷம் அந்த நாங்குநேரியில் சின்னத்துறைங்கிற மாணவன் வந்து வெட்டி நல்லா படிக்கிறாங்கிறதுக்காகவே வெட்டப்பட்டான் கைகள்லாம். அதே மாதிரி இன்று அதே திருநெல்வேலியில அதே பக்கத்து ஊர்ல தூத்துக்குடியில வந்து ஒரு மாணவன் நல்லா கபடி விளையாடுறான் அப்படிங்கிற காரணத்திற்காக அவனுடைய கையை காலை வெட்டி இருக்கிறாங்க. அது மாதிரி இப்போ நான் சொல்றது எல்லாமே கடந்த 3 மாதங்களில் நடந்தது. ஒரு சிறுவன் வந்து செருப்பு போட்டு போயிருக்காங்கிறதுக்காக அவன் அடிச்சு உதைச்சிருக்காங்க. சிவகங்கையில வந்து ஒரு இளைஞன் வந்து பைக்ல போனா அப்படிங்கிறதுக்காக பட்டியலின மாணவன் வந்துங்கிறதுக்காக வெட்டப்பட்டிருக்கின்றான். இது போன்று தொடர்ந்து வன்முறைகள் வேங்கவேலை பத்தி சொல்வதற்கே ஒன்றுமில்லை. குடிக்கிற குடிநீரில் மனித இனமே கண்டிராத ஒரு சமூக வன்கொடுமை நடந்திருக்கின்றது. கடைசியில 1.5 வருஷம் எதுவும் செய்யாம கடைசியில அதே இனத்தைச் சேர்ந்தவர்கள் தான், அதே ஊரில் இருக்கின்ற தலித் மக்கள் தான் செய்தார்கள் என்று அது அப்படியே போக்கையே மாற்றி விடுகிறார்கள். தமிழகத்தில் ஜாதிய வன்கொடுமைகள் நாளுக்கு நாள் நடந்து கொண்டிருக்கின்றது. தமிழக அரசு மீது நம்பிக்கை இல்லாத காரணத்திற்காக தான் நாங்கள் பட்டியலின ஆணையத்தை அணுகியிருக்கின்றோம். அதுவும் டெல்லியில் இருக்கின்ற பட்டியலின ஆணையத்தை அணுகி சேர்மனை இதில் உடனடியாக தலையிட்டு உரிய நீதி வழங்க கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இதுவரைக்கும் நிறைய கேஸ் கொண்டு போய் கொடுத்துருக்கீங்க டெல்லியில. அவங்க எந்தெந்த கேஸ் இதுவரைக்கும் ஆக்ஷன் எடுத்துருக்காங்க? குறிப்பாக நம்ம வேங்கவேல் விஷயத்துக்கு தான் முதல்ல கொண்டு வந்தோம். வேங்கவேல் விஷயத்தை வந்து உடனே வந்து பட்டியலின ஆணையம் வந்து உடனே ஸ்பாட்டுக்கு வந்தாங்க. அதுல வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணுங்கிறது வந்து தமிழக அரசுக்கு வந்து வலியுறுத்தினாங்க. ஏன்னா இந்த கேஸை வந்து ஹேண்டில் பண்றது வந்து CBCID தமிழக அரசுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால அதுதான் பண்ணாங்க. அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்றாங்க. அது கடைசியில அது வந்து மறுபடியும் தமிழக அரசு மேலதான், அவங்களுடைய கைகள்ல தான் இருக்கு அதனுடைய விசாரணையும் அதனுடைய நீதி வழங்க வேண்டும். ஆனால் அந்த இடத்துல வந்து அங்க வரும்போது மட்டும் அது நவர மாட்டேங்குது. அது தமிழக அரசு கிட்டத்தட்ட பட்டியலின மக்களை 2ஆம் தர குடிமக்களாக தான் இன்னும் பாதிக்கப்படுகின்றது அப்படிங்கிறதா என்னுடைய குற்றச்சாட்டு.